சென்னையில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் துறையில் சிறப்புற்று விளங்கும் ட்ரெஸ்னா ஈவென்ட்ஸ் அண்ட் பிளானர்ஸ் நிறுவனம் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரும் பெண்களை கௌரவிக்கும் விதமாக கோதை விருதுகள் வழங்கும் விழா கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சென்னை கொளத்தூரில் உள்ள ஆத்விக் கன்வென்ஷன் சென்டரில் வெகு சிறப்பாக நடத்தியது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யோகாம்பால் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கோதை விருது அப்படின்ற இந்த விருதை வாங்கறதுக்கு வந்திருக்கிற எல்லா கோதைகளையும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கான சுதந்திரம் வேணும். கண்டிப்பா சுதந்திரம் எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவ ஆசைப்பட்டது நடக்கணும், ஆசைப்படாதது எனக்கு வேண்டாம் இது பிடிக்கல அப்படின்னு சொல்ற விஷயமும் பண்ணாத இருக்கிறதுக்கு அவளுக்கு சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரம் எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும். கௌரவ விருந்தினராக ஃபெமினைன் ப்ராடக்ட்ஸின் நிறுவனர் திருமதி கோமதி அவர்களும், எழுத்தாளர் ஸ்ரீபிரியா ராஜகோபாலன் அவர்களும், கோவில்பட்டி விபிகே ஃபுட்ஸ் இயக்குனர் திருமதி விஷ்ணுபிரியா அவர்களும் கலந்து கொண்டனர். ட்ரெஸ்னா ஈவென்ட்ஸ் அண்ட் பிளானர்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி கஜலட்சுமி ஸ்ரவன்ராஜ் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியின் துவக்கமாக குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஹரே கிருஷ்ணா குழுவினரின் பஜனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை MC விஜே ஜித்து மற்றும் விஜே கிச்சு ஆகியோர் சிறப்பாக தொகுத்து வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. விமன் எம்பவர்மெண்ட்ல விமன் டெவலப்மெண்ட், விமனுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட பிளான், அதாவது ஃபினான்ஷியல் சேவிங் கெப்பாசிட்டி, பொட்டென்ஷியாலிட்டி எல்லாமே வரும். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடியதா நம்முள்ள இருந்து வரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆட்டிடியூட். எங்கள் பெண்கள், எல்லா பெண்களுமே, எங்களோட இணைந்திருக்கிற அத்துணை பெண்களுமே சானிட்டரி நாப்கினை பூஜை அறையில் வச்சு வழிபாடாக அதை வணங்குகிறார்கள். ஏன் என்று தெரியுமா? கர்ப்பப்பை என்பது கருவறை, கருவறை என்பது இறைவன் இருக்கிற இடம். அது எப்படி தீட்டாக மாறும்? ஃபீமேல் எந்த ப்ரொஃபஷனில் வேணா நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கலாம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில வரணும். பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாதர்களுக்கு கோதை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. துர்காதேவி அவர்கள் from the EduTree Kids Preschool, டாக்டர் இருக்கக்கூடிய கிரீஷ்மா அவர்களை Influence Training and Skill Development Academy, Mrs. கவிதா அவர்கள் ஃபவுண்டர் ஆஃப் கவிதா மசாலாஸ், நான்சி ஜெனிஃபர் அவர்கள் ஃபவுண்டர் ஆஃப் நேஷியஸ் ஜாய், Mrs. கலையரசி அவர்களை ஃபவுண்டர் ஆஃப் KL Creative Terracotta Jewelry, Mrs. லக்ஷ்மி சின்னானந்தா டோனர் டிலைட்ல இருந்து. எஸ், விஷ்ணுபிரியா மேம் ஹானர் பண்றதுக்காக எல்லாருமே கொஞ்சம் ஜாயின். ஃபார் தி ஃபவுண்டர் ஆஃப் லோவிக் டிஜிட்டல்ஸ் ரொட்டேரியன் பிரியங்கா அவர்கள், நிவேதா ஒரு எஜுகேஷனல் ஒர்க்கர் இவங்க. This is from Mrs. ரோஷினி ஃபவுண்டர் ஆஃப் ராய்சர் குரூப். தரிசனாபிகா அவர்களுக்காக இந்த கோதை விருதுகளை உங்களை ஹானர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சுமா மகேஸ்வரி அவர்கள் மீனாட்சி காஸ்டியூம்ஸோட ஃபவுண்டர். விருதுகளை பெற்ற சாதனை பெண்மணிகள் ஏற்புரை வழங்கினர். ஏன்னா எதுவுமே நம்ம பண்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க அவங்க லூஸ் ஆகுறாங்கன்னா the so called the background. நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தும் நான் முன்னேறி இருக்கிறேன்னா யூஸ்வலாக சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹானரிங் கிடைக்கிறதுக்கே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு ஜாப் எல்லாம் விட்டுட்டு நான் ரொம்பவே ஸ்டப்பனா பிஸ்னஸ்குள்ளே போகணும் அப்படின்ட்டு இதெல்லாம் என்னோட சொந்த வருமானத்தில் நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா. I am empowered woman and also empowering woman. மேலும் முக்கிய விருந்தினர்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.
நன்றி உரையுடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது.